இந்த பதிவில் சித்தர்கள் சொன்னவை என்ற பெயரிலே நாம் பார்த்து கொண்டு வந்து வருகிறோம். இதுவரை போகர் 7000 என்ற நூலிலே இருந்து தசாவதாரம் பற்றிய குறிப்பை பார்த்தோம். அடுத்து அகஸ்தியர் வகார சூத்திரம் 200 என்கின்ற நூலிலே இருந்து ஒரு செய்தி. சில போலி துறவிகள் நீண்ட நாள் உணவு அன்ன ஆகாரம் இல்லாமல் மனஜன போக்கு இல்லாமல் இருந்து வருவதன் ரகசியம் என்ன? உண்மையிலேயே மனஜன போக்கு இல்லாமல் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்க முடியுமா? மனிதனால் நீண்ட நாள் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும். அதற்கு விடையாக அகத்தியர் சொல்லுவது, நாயுருவி விதையை பாலில் விழுதுபட அரைத்து உட்கொள்ள 1 வருடம் பசி இல்லாமல் இருக்கும். நாயுருவி வேற, பாலில் அரைச்சி சாப்பிடணும், பசி இருக்காது. பசி உண்டாகணும்னா வெந்நீரில் விட்டு சாப்பிட்டா பசி உண்டாகும். இது பசி அன்ன ஆகாரம் இல்லாம இருக்கிறதுக்கு. மனஜன போக்கு இல்லாம இருக்கணும்னா என்னன்னா, கட்டுக்கொடி அப்படி இன்னும் ஒரு பச்சனை இருக்கு, ஒரு கொடி இருக்கு. அத சம்மூலத்தை வெள்ளத்துல கலந்து உட்கொண்டால் மனஜலம் கட்டி போகும். மிக சாதாரண, எல்லாமே கிடைக்கிற பொருள் தான். நாயுருவி கிடைக்கும் தெரியும், கட்டுக்கொடியும் தெரியும், ஒரு மூலிகை, கொடி மூலிகை. அதுக்கு ஒரு சோதனைகள் சொல்லுவார்கள். பச்சிலை இருந்தால் காட்டி கொடுக்கலாம். அந்த இலைய உரைச்சிட்டு திருப்பி வச்சா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. இது அகத்தியர் வகார சூத்திரத்தில் வருவது. அகத்தியர் பன்னீர் காண்டம் 200 ஒரு நூல். அந்த நூலிலே வருகின்ற ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சர்வசாதாரணமா நாம எல்லாம் ஒரு பச்சிலையை எடுத்து வாயில போட்டுக்கிறோம். அது தோல் வியாதி என்ன தோல்ல தடவிக்கிறோம். அது துளசியாக இருந்தாலும் இன்னும் எந்த இலையாக இருந்தாலும் நம்ம அதை பறிச்சிடும். உண்மையிலே அதை அல்ல. அகத்தியர் ஒரு சாபம் கொடுத்ததாக சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா உயிருக்குமே எல்லா மூலிகைக்குமே உயிர் உண்டு. பச்சிலைகள் ஓர் அறிவு உடையது தாவரங்கள். தொல்காப்பியர் சொல்படி ஓரறிவு உற்று அறிவது என்று சொல்லுவார். தொட்டால் அறிகின்ற அறிவு தாவரங்களுக்கு உண்டு. தொட்டா செய்து கூட நம்ம பார்க்கிறோம். தொட்ட உடனே உள்ளே சுருங்குவது, வெளியே சுருங்குவது. இன்னொரு மூலிகை இருக்கு, நிறம் புரண்டி அப்படின்னு. மனித வாதைப்பட்டாலே பூமிக்குள்ளே அது ஒளிந்து கொள்ளும். அதை எடுப்பதற்கு ஒரு ரகசியம் சொல்லுவார். குறிப்பிட்ட மூலிகையை வலது கை இடது கைகளை வைத்துக் கொண்டு சென்றால் அந்த மூலிகை ஓடிய வரை ஒழியாது அப்படின்னு ஒரு ரகசியம் சொல்லுவார்கள். நிலம் புரண்டின்னு பேர் இதற்கு, குத்திச்செடி. இந்த மூலிகையை எடுக்கும் போது அகத்தியர் கொடுத்த ஒரு சாபம் அது. அதுக்கு மூலிகை பறிக்கும் போது சொல்ல வேண்டிய, சித்தியாம் மூலிகையை பறிக்கும் முன்னே சிறப்பாக செடி முன்னே நின்று கொண்டு பக்தியுடன் ஓம் மூடி சர்வ மூடி மகா மூடி பரிவாய் உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாகா என்று நந்தியுடன் 15 உருவே போட நலமான சாப விமோச்சனம் தான் ஆகும். இந்த சாப நிவர்த்தியை சொல்லிட்டு தான் அந்த மூலிகையை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதற்கும் பூஜையெல்லாம் போடணும். அந்த ரகசியம் ஒரு பெரிய ரகசியம் அது. இல்லாட்டி பாவம் வந்து சேரும், தலையை தெரித்து போகும் என்று கூட அகத்தியர் அச்சுறுத்துகிறார். ஏன்னா அதுவும் ஒரு உயிருடைய ஒன்று. அதனை பறிப்பதற்கு முன்னாலே காப்பு கட்ட வேண்டும். சில சமயங்களே நிர்வாணமாக போய் கூட எடுக்க வேண்டும் என்று மாந்திரிக மூலிகை சொல்லுவார்கள். பல ரகசியம் இருக்கு. ஆனா இந்த ஒன்று மட்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன். பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஓம் மூலி சர்வ மூலி மகா மூலி பரிவாய் உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாகா என்ற மந்திரத்தை சொல்லி
ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உன்னை நான் பறிக்கிறேன் என்று அதை பறிக்க வேண்டும். நகம் படாமல் இருக்க வேண்டும், கத்தி படாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய ரகசியம் உண்டு. அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெரிவித்துக் கொள்கிறேன்.